ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மருக்கு இதமான ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சம்மர்னாலே ஜூஸ் தான் தேவைப்பட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரி செய்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ரெடியாக இருந்துகிட்டே இருக்கும். நம்ம தேவைப்பட்ட நேரம் எடுத்து குடிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கிலோ கருப்பு முந்திரி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது சீடு உள்ளது. இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணிக்கூர் போல் நான் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்லாம் போயிடும். நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ப்ரெசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால நம்ம உப்பு தண்ணீரில் ஊற வச்சிட்டோம்னா அது எல்லாமே போயிடும். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து அதில் கிரேப்ஸ் ஃபுல்லாகவே போட்டாச்சு. முங்குற அளவை விடவும் குறைவாட்டு தண்ணீர் ஊற்றி இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுமே கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்ததில் இருந்தும் ஒரு 10-15 நிமிஷம் போல் அடுப்பிலையே கிடக்கட்டும். இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும். அப்படி சைடில் நுரைச்சி இருக்கும். அந்த நுரைச்சி இருக்கிறதையும் நான் எடுத்து வேஸ்ட்டில் போட்டுட்டேன். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் இருந்து எடுத்தாச்சு. நல்ல சூடாக தான் இருக்குது. இனி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தண்ணீர் அவலத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மசிச்சிங்கன்னா ஈஸியாட்டு வரும். இப்போ நான் இதில் மசிக்க போகிறதில்ல. நான் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு மசித்து எடுக்க போகிறேன். மிக்சியில் போடக்கூடாது. மிக்சியில் போட்டுட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய சீடும் சேர்ந்து அரைய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி பிளெண்டர் இருந்துன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாகவே வேலை முடிஞ்சிரும். இனி இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அடுப்பில் இருந்து இறக்குனதுமே தான் நான் இந்த வேலையெல்லாம் செய்துட்ருக்கேன். சூடாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம காய்ச்சக்கூடிய பாத்திரத்திலையே ஊற்றிடலாம். இதுக்கு நான் 3 கப்பு சீனி போட்டிருக்கேன். சீனியை நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா அடுப்பில் வச்சிடலாம். ஏன் 3 கப்பு சீனி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து தான் நம்ம தண்ணிக்கு கூட மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். அதனால் அப்போ நம்ம சீனி போட தேவை இருக்காது. அதனால தான் நம்ம இப்போமே சீனியை போட்டுறோம். சீனியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமாட்டு நம்ம அடுப்பில் வச்சாச்சு. கொதிக்கவும் ஆரம்பித்தாச்சு. இனி கொதிக்கும் போதும் சைடில் நுரைச்சி வரும். அந்த மாதிரி நுரைச்சி இருக்கதையும் நான் எடுத்துட்டேன். நுரைச்சி வந்திருக்கிறது சைடில் மஞ்சையாக இருக்குது. இந்த மஞ்சையாக இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து வேஸ்ட்டில் போட்டுட்டேன். அடுப்பில் 20 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வெளியில் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சமாக திக்காக இருக்கும். லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த ஸ்டேஜ் போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இனி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கு அப்புறமாட்டு இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் பாட்டிலில் ஊற்றணும். கிரேப்ஸ் ஜூஸுக்கு கலர் பார்த்திங்கன்னா சூப்பராட்டு இருக்குது. இந்த சீடு உள்ள கிரேப்ஸ் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் இதுதான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே செய்யாது. சீடு வந்துட்டே இருக்கும். அதனால் இதை ஜூஸ் பச்சையாட்டு போட்டாலும் நல்லா இருக்காது. தொண்டையில் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும். அதுவும் நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி செய்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து குடிச்சிக்கலாம். இந்த 3 பாட்டிலுக்கு எனக்கு கரெக்டாட்டு இருக்குது. இதில் இருந்து 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து ஒரு கப்புக்கு ஊற்றுவோம். இதுவே நிறைய நாள் போகும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாது. இதை சும்மா ஜூஸாக குடிக்கிறத விடவும் கொஞ்சமாக புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, லெமன்லாம் ஊற்றி குடித்தாலும் நல்ல டேஸ்டாட்டு இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்குது.
இந்த கிரேப் சிரப் வந்து இன்னும் அதிகமாட்டு திக்காகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் கிரேப்ஸில் ஊற்றின தண்ணீரை வந்து அளவு குறைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நல்ல திக்காட்டு நமக்கு கிடைக்கும். சம்மருக்கு இதமான கிரேப் சிரப் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.